ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டசபையில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தியிருந்தார். இந்த கூட்டத்தில் தாவேகாவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், மதிமுகவைச் சேர்ந்த ராஜ்யசபா மற்றும் லோக்சபா எம்பிக்கள் 19 பேர் கலந்து கொண்டனர். சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை திட்டத்தை கைவிட வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் முன்மொழியப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் முதல்வர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: தொகுதி மறுவரையறை குறித்த மத்திய அரசின் அரசமைப்பு சட்ட திருத்தம் மற்றும் புதிய மசோதாவை எதிர்த்து ஓட்டு போட வேண்டும் என கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. தமிழகம் மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் உரிமையை நிரந்தரமாக பாதுகாக்க சட்டசபையில் தனி தீர்மானம் நிறைவேற்ற ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் மற்றும் முக்கியத்துவம் தொகுதி மறுவரையறை செய்வதன் மூலம் பாதிக்கும் என்பதால் எம்பிக்களின் எண்ணிக்கை மற்றும் தொகுதி மறுவரையினை கைவிட வேண்டும். தற்போதுள்ள நிலையே தொடர வேண்டும். தமிழகத்தின் உரிமையை நிலைநிறுத்துவதற்கு அனைத்து கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.